கணவர் காணாமல் போய் 80 வருஷமாச்சு. கணவர் திரும்பி வருவார்னு கணவர் கடைசியாக எழுதின லெட்டரையும் கல்யாணத்தின் போது சீதளமாக வந்த தலையணையையும் கணவர் நினைவாக வச்சிருந்து 103 வயசில் மரணம் அடைஞ்சிருக்காங்க சீனாவை சேர்ந்த டூயி சென் அப்படிங்கிற மூதாட்டி. தாத்தா பற்றி வாழ்க்கை பற்றி மகனோட மகள் அதாவது பேத்தி கிவாங் லியூங் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டி டூயி சென் சீனாவில் இருக்கிற குய்சோ மாகாணத்தை சேர்ந்தவங்க. தாத்தா கிவாங் ஜூன்பு 2 பேருக்கும் 3 வருஷம் வயசு வித்தியாசம். என்னோட தாத்தாவோட பாட்டி 3 வயசு மூத்தவங்க. 2 பேருக்கும் 1940 கல்யாணம் நடந்துச்சு. அப்போ குடும்பத்தில் வறுமை வாட்டி எடுத்துச்சு. எப்படியோ குடும்பத்தை வறுமையிலேருந்து முன்னுக்கு கொண்டு வரணும்னு கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் மட்டுமே பாட்டியுடன் வாழ்ந்த தாத்தா ராணுவத்தை சேர்ந்தார். 1940 கல்யாணம் நடந்துச்சு. 1943 பாட்டி கர்ப்பம் பண்ணாங்க. 1944 அழகான ஆண் குழந்தை பிறந்துச்சு. அதான் என்னோட அப்பா. மகன் பிறந்து தகவல் தெரிந்த தாத்தா குழந்தையாக இருந்த என்னோட அப்பா பார்க்க வந்தாங்க. மகனுக்கு கியாங் இக்பாசாங்னு பேர் வச்சாரு. பேரனை பார்த்துட்டு, அதாவது என்னோட அப்பா பார்த்துட்டு போன தாத்தா அதுக்கப்புறம் தாத்தா திரும்பி வரவே இல்லை. 7 வருஷம் கழிச்சு 1952ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தாத்தா பாட்டிக்கு லெட்டர் மட்டுமே வந்துச்சு. அதான் நீங்கள் பார்க்குற லெட்டர். இந்த லெட்டரை என்ன எழுதிருந்துச்சுன்னா, நான் மலேசியாவில் இருக்கிற சீனா கட்டுமான நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற நம்ம மகன் கியாங் இக்பாசாங்க்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும். குடும்பம் எப்படி ஏழ்மையில் இருந்தாலும் மகன் நல்லா படிக்க வைக்க வேண்டும். நான் கண்டிப்பாக உன்னை பார்க்க வந்துடணும்னு லெட்டர் எழுதியிருந்தார் தாத்தா கிவாங் ஜூன்பு. அதுக்கப்புறமா தாத்தா கிட்டேருந்து பணமும் வரல, தாத்தாவும் வரல. பாட்டி பகலில் விவசாய வேலைக்கு போவாங்க, மாலையில் துணிகள் நெய்யும் வேலைக்கு போவாங்க. பாட்டி தனி ஒரு ஆளாக கஷ்டப்பட்டு என்னோட அப்பா படிக்க வச்சு ஆசிரியர் ஆக்கினாங்க. என்னோட அப்பா கல்யாணம் ஆச்சு. அப்புறமா நான் பிறந்தேன். இப்போ தான் 2022 என்னோட அப்பா இறந்தார். என்னோட பாட்டி கடைசி வரைக்கும் கடினமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. தாத்தா திரும்பி வந்தவர்னு கடைசி வரைக்கும் தாத்தா மீது நம்பிக்கை விடவே இல்லை. பாட்டி 103 வயசில் 2025 மார்ச் 8ஆம் தேதி காலமானாங்க பாட்டி.